ராமன் தன் மனதை குவித்தான் என்று ராமலிங்கமாக பூஜித்தான் என்று காட்டப்பட்டுள்ள பேருண்மைகளை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை உணர்ந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இது புறநிலைகள் மட்டுமல்ல, அகநிலைகளுக்கும் எப்படித்தான். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்த விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம், அதை செயலுக்கும் கொண்டு வருவோம். ஆனால் சில நேரங்கள் நம்முடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகின்றது என்றால், கடலிலே கொண்டு போய் ஒரு பெருங்காயத்தை கலக்கினோம் என்றால் அந்த கலக்கிய இடத்தில் சிறிது நேரமே அங்கே இருக்கின்றது. அடுத்த நிமிடம் அது கரைந்து தேய்ந்து விடுகின்றது, பெருங்காயத்தின் மனமே இல்லாது போய்விடுகின்றது. ஆக கடலிலே கரைத்த பெருங்காயம் போன்றுதான் நாம் இந்த மனித வாழ்க்கையில் வாழக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ உணர்வுகள் நம் மீது மோத நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் இந்த நிலைகள் எப்பொழுது எது எப்படி ஆகும் என்று சொல்ல முடியாது. நமக்குள் வளர்ந்து கொண்ட உணர்வுகள், சலிப்பு, சங்கடம், வேதனை போன்ற வெறுப்பு, இதெல்லாம் கடலிலே உப்பு கைப்பது போன்றுதான் மனித வாழ்க்கையில் நாம் அடிக்கடி இதைத்தான் சந்திக்க நேருகின்றது. அப்படி இல்லாத மனிதர்கள் இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் இது போன்ற நிலைகளை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் நம்முடைய உணர்வோடு ஒட்டி இந்த உயர்ந்த உணர்வை நமக்குள் செலுத்துகின்றார்கள். அது கடலிலே கரைத்த பெருங்காயம் போன்று கவலையும் சோறும் நம்மால் முடியாது போன்றிருக்கின்றது, நாம் இதிலே வெல்ல முடியாது போல மீண்டும் மீண்டும் நம்மை கீழேதான் அழைத்து செல்லுகின்றது என்றெல்லாம். ஏனென்றால் நல்லதை பெறுவது என்பது ஆசை இருந்தாலும் இத்தகைய சிக்கலான நிலைகளில் வந்துவிட்டால் மனபலம் குறைந்து நம்பிக்கை இல்லாது போய்விடுகின்றது. ஆனால் நல்லதைத்தான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அடுத்து இது எப்படி ஆகுமோ? ஏனால் அந்த பலவீனம் என்று அடைந்து விஷத்தன்மைகள் பெருகிவிட்டால் ஒவ்வொரு கணத்திலும் இது எதிர்மறையாக நமக்குள் இந்த சிந்தனை தூண்டத்தான் செய்யும். எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, இவ்வளவு நாள் நல்லா தான் நடந்தது, ஆனால் இப்பொழுது எப்படி நடக்குமோ, நாளைக்கு என்ன செய்வது தெரியவில்லையே என்று தனக்குத்தானே பலவீனமும் ஆகி சந்தேக உணர்வையும் தோற்றுவிக்கின்றது. அது இந்த சந்தேகம் என்று வந்துவிட்டாலே இந்த வாழ்க்கையை நஞ்சுக்குள் சிக்கப்பட்டு எதிர்காலம் நாம் மன வலு கொண்டு செயல்பட வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே தெளிவற்ற நிலைகளாக, நசியும் நிலையாகவே வந்துவிடுகின்றது. அது இதை போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உபாயமாகத்தான் குருநாதர் இங்கே மனதை குவித்தான் என்று சொல்வது போன்று கூட்டமைப்பாக மெய்ஞானிகள் காட்டிய அருள் நெறிகளை நாம் எண்ணி ஏங்கி நமக்குள் ஆழமாக அதை பதிவு செய்து அதை பெருக செய்து அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அதை நமக்குள் வலுவாக்க வேண்டும். என்னால் புறத்தில் மட்டுமல்ல, அகத்திற்குள்ளும் சேர்த்து. புறத்தில் எந்த அளவுக்கு நாம் அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்தி இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும், இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் அந்த மகரிஷியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அது அத்தனை பேருடைய உணர்வுகளும் நம் உடலுக்குள் அணுக்களாக உருப்பெற்றிருக்கின்றது. அவை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து இந்த உணர்வை இயக்கப்படும் பொழுது இது நமக்குள் ஒருங்கிணைக்கும் நிலையாக அமைகின்றது. நாம் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த மகரிஷிகள் அருள் சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா, எல்லோரும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் எண்ணுவதில் தான் இருக்கின்றது இந்த சூட்சுமங்கள். உதாரணமாக நாம் இன்று ஒரு கடைக்கு செல்லுகிறோம், ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கடையை யார் வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதில்லை. அது எந்த மதமோ, எந்த இனமோ, எந்த மொழி பேசுகிறோ, நமக்கு தேவை என்ற பொருள் வந்துவிட்டால் அந்த கடைக்கு சென்று அவரிடம் நாம் வாங்கத்தான் செய்கின்றோம். அதே போல அவர்களுக்கும் ஒரு பொருள் வேண்டும் என்றால் நம்மிடம் வந்து வாங்கத்தான் செய்கின்றார்கள். இதில் ஏதாவது வேற்றுமை இருக்கின்றதா? இல்லை. இவ்வாறு வேற்றுமை இல்லாத நிலையில் நாம் இத்தகைய சூழ்நிலை பண்டமாற்று நிலைகளையோ பொருள் வாங்கவோ செயல்படுத்தும் பொழுது
ஏன் மனதிற்குள் மட்டும் வேற்றுமைகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஞான உறுதிகளை தெளிவாக நமக்கு வினா எழுப்புகின்றார்கள். நம் உடலுக்குள்ளும் சரி, புறத்திலும் சரி, உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் சரி, இந்த வேற்றுமைகளே வரக்கூடாது. அந்த ஒன்றி வாழும் உணர்வுகளே வளர வேண்டும். அதான் அரவணைக்கும் உணர்வு கல்யாண ராமா. ஆக வேற்றுமை ஏற்பட்டு விட்டால் இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு நாமே நைந்து கொள்ளும் நிலை, நலிந்து போகும் நிலை வந்து விடுகின்றது. மனிதனுடைய உணர்வுகளை அழிக்கும் தன்மை வந்து விடுகின்றது. இது ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புறத்திலும் சரி, அகத்திற்குள்ளும் சரி, உடல் இருக்கக்கூடிய அணுக்களும் சரி, வேற்றுமையே வரக்கூடாது. எல்லோருக்கும் அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, துரும்பாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும். எல்லோரும் மகரிஷி அருள்சக்தி பெற வேண்டும் என்று, எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று இதை விரும்பி அந்த சகோதர உணர்வுகள் எங்களுக்குள் வளர வேண்டும் என்று பகைமை உணர்வுகள் எந்த காரணம் கொண்டும் அகத்திற்குள்ளும் சரி, உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் சரி, புறத்திலும் சரி, பகைமை உணர்வுகளே வளராதபடி, அந்த உணர்வுகளே வளராதபடி, நமக்குள் ஓங்காதபடி அதை தாழ்பணிய செய்ய வேண்டும். ஆனால் இதை பொதுப்படையாக பொதுநலம் கருதி பார்த்தோம் என்றால் ஒருத்தரோ இருவரை செய்வதில் பலன் இல்லை. எல்லோரும் இதை செய்ய வேண்டும். அதனால் எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அக்காலங்களில் பண்டிகைகளாக மாதத்தில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து எல்லோருக்குள்ளும் அந்த சகோதர உணர்வுகள் வளர வேண்டும். எல்லோரும் சகோதர பாசத்துடன் வளர வேண்டும். சகோதர உணர்வை வளர்த்திடவும், பகைமைகளை அகற்றிடவும், அன்பை பெருக்கி பண்பை வளர்க்கவும், இருளை நீக்கி எல்லோருக்குள்ளும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட நிலைகள் தான் இது. மனித வாழ்க்கையில் முதலில் சொன்னது போன்று அலைகள் பாய்வது போன்று எத்தனை உணர்வுகள் மாறி மாறி சுழன்று கொண்டிருக்கின்றது. அதற்குள் இந்த மெய்ஞானிகளுடைய அருள் உணர்வுகளை நாம் பெருக்கி அதை நாம் வலுவாக்கி கொண்டு ராமன் மனதை குவித்தான் என்று சொல்வது போன்று ஒன்றுபட்டு வாழும் நிலைகள் பெற வேண்டும். ஒன்றுபட்டு வாழ்ந்தால் நாம் எந்துமே கோடி நன்மையாக மகிழ்ந்து வாழும் நிலைகள் பெறலாம். உடல் நலம் பெறலாம், தீமையிலிருந்து விடுபடலாம், நோய்களிலிருந்து விடுபடலாம், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறலாம் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.